மேகதாது அணை திட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். தமிழக விவசாயிகளுக்கு எதிரான திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாக தீர்மானம். கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. மேகதாது அணைக்கான கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள குழுமம் பரிசீலிக்க கூடாது. கர்நாடக அரசுக்கு எந்தவிதமான அனுமதியையும் மத்திய அரசு வழங்கக்கூடாது எனவும் முதல்வர் விஜய் வலியுறுத்தல். கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கொள்கை ரீதியாக மாறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்கள் பக்கம் நிற்பது அவசியம். அரசியல் என்பதே மக்களுக்கானதுதான் எனவும் முதல்வர் விஜய் பேச்சு. அரசியலே மக்களுக்கானதுதான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். கொள்கையில நிலைப்பாட்டுல வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். ஆனா மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். காவிரி நீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமை பறிபோக அனுமதிக்க கூடாது. தீர்மானத்தை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு நேரடியாக மத்திய அரசிடம் கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். இன்றைக்கு நாம நிறைவேற்றுகின்ற இந்த தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக போய் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை நாம வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. புதிய நடுவர் மன்றம் அமைக்க நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. தனது கோரிக்கையையும் தமிழக அரசின் தீர்மானத்தில் சேர்க்கவும் வலியுறுத்தல். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அப்படிங்கறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்றார் முதல்வர் விஜய். காவிரி நதிநீர் தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் தமிழக அரசின் தீர்மானத்தில் சேர்ப்பு. மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சித் தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மேகதாது அணைக்கு எதிராக டெல்லியில் ஜூலை 23 விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அறிவிப்பு. ஜூலை 23 காவிரி டெல்டா விவசாயிகள் டெல்லியில் பாராளுமன்றத்தையும் மத்திய நீர்வள ஆணையத்தையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கலாம். அது அத்துணையும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டுதானே தவிர மத்திய அரசு எந்த வகையிலும் கர்நாடகத்திற்கு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது. காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாகும் என எடப்பாடி பழனிசாமி கவலை. மாதந்தோறும் தமிழகத்திற்கு கர்நாடகா திறக்க வேண்டிய தண்ணீரை கூட போராடியே பெற வேண்டியுள்ளதாகவும் அவையில் பதிவு. மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவ்வணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும்.
இந்த நிலையில நாம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் முறையாக திறக்கப்படுவதே இல்லை. ஒவ்வொரு மாதம் நாம் போராடி தான் கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை பெற்று வந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டம் தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயல். அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜேஷ்குமார் பேச்சு. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. இது சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும். எனவே மேகதாது அணைக்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது. தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரவும் நதிகளை இணைக்கவும் சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். மற்ற மாநிலங்களை எதிர்பார்க்காமல் இருக்க நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாடு மாற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. சும்மா நம்ம போய் பக்கத்து ஸ்டேட்டுக்கிட்டே தண்ணி கொடுங்க, டேம் கட்டாதீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், எதுவுமே நடக்கல. அதனால சொல்றேன், தன்னிறைவு மிக்க மாநிலமாக நம் தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளை நாம் இணைப்போம், எல்லா இடத்துலையும் தூர்வாருவோம். வரப்போகும் மழைக்காலத்திற்குள்ள அந்த நீரை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை நாம முடிவு செய்யணும். சட்டமேதை அம்பேத்கர் கூறியபடி நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என விசிக சார்பில் வன்னியரசு வலியுறுத்தல். காவிரி நீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டின் நியாயத்தை மத்திய அரசு உணர வேண்டும் எனவும் கோரிக்கை. மக்களுக்கு பயன்படும் நீர் ஆதார திட்டங்களை நடைமுறைப்படுத்த நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்ற கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அரசு இவ்விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நியாயத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு மீது அவமதிப்பு வழக்கு தொடர தமிழக அரசுக்கு ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். காமராஜர் முன்வைத்த திட்டப்படி ராசிமணல் பகுதியில் புதிய அணை கட்ட தமிமுன் அன்சாரி அரசுக்கு கோரிக்கை. கர்நாடகத்தின் முதலமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து நீதிமன்ற தீர்ப்பை தனக்கு சாதகமாக தவறான வகையில திசை திருப்ப முயற்சி எடுக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். எனவே இரு மாநில மக்களும் நலன் தரக்கூடிய அந்த திட்டத்தை பரிசீலிக்கலாமே தவிர மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய முயற்சி என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற மேகதாதுவுக்கு எதிரான முதல்வர் விஜயின் தீர்மானத்துக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு. பேச வாய்ப்பளிக்கவில்லை என்றாலும் தங்கள் ஆதரவு உண்டு என்றும் அமைச்சர் ஷாஜஹான் பேட்டி. இந்த மேகதாது அணை எந்த வகையிலும் கட்டப்படக்கூடாது என்பதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் உறுதிபட இருக்கக்கூடிய காரணத்தினால் முதலமைச்சருடைய தனி தீர்மானத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தன்னுடைய முழு ஆதரவை இன்று வழங்கியிருக்கிறது. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் பேசாத பாஜக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவிப்பு. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார். கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி விளக்கம். மேகதாது விவகாரம் குறித்து ஜென்சி தலைமுறையினருக்கு தெரியவில்லை என பாமக தலைவர் அன்புமணி வேதனை. கர்நாடக அரசு ரவுடியைப் போல செயல்படுவதாகவும் விமர்சனம்.
மேகதாதுல இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல. யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இந்த ஜென் ஜீன்ஸ் சொல்றானுங்களே, இவங்களுக்கு பார்த்து என்ன சொல்றான், சில பேர் பார்க்கறான், ஏன் கட்டக்கூடாது மேகதாது, தண்ணி கடல்ல போகுது, ஏன் கட்டினா என்ன, அவனுக்கு புரிதல் இல்லை. அட்லி படம் போல வெட்டி ஒட்டி உருவாக்கப்பட்டது ஆளுநர் உரை என திமுக எம்எல்ஏ சிவசங்கர் விமர்சனம். அட்லிக்கும் சட்டமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி. சட்டமன்றத்தில் இயக்குநர் அட்லியை பற்றி பேசும் திமுகவினர் கிட்னியை பற்றி பேச மறுப்பது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கேள்வி. தமிழக சட்டமன்றத்தில் நேற்று இருமுறை தேசிய கீதம் பாடப்பட்டது தொடர்பாக காரசார விவாதம். ஆளுநருடன் தவேக்கரசு இணக்கமாக உள்ளதெனவும் திமுக குற்றச்சாட்டு. தேசிய கீதம் ஒரு முறை 2 முறை பாடப்பட்டது என குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். எந்த மாநில அரசுமே ஆளுநருடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றே விரும்பும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விளக்கம். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் எப்போது கொடுக்கப்படும் என அதிமுக எம்எல்ஏ சம்பத் கேள்வி. ஆளுநர் உரை தொடர்பாக மட்டும் பேசும்படி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். சிறுபான்மையினர் நலன் குறித்து ஆளுநர் உரையில் எதுவும் இடம்பெறவில்லை என மமக தலைவர் ஜவாஹிருல்லா சட்டமன்றத்தில் பேச்சு. பக்ரீத்துக்கு விலங்குகளை பலியிடக்கூடாது என்பதைப் போல எதிர்காலத்தில் கோயில்களிலும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்றும் கருத்து. பாலியல் கொடுமைகள் பற்றி பேசாமல் முதல்வர் விஜய் மௌன புரட்சி செய்வதாக திமுக விமர்சனம். எம்எல்ஏ ஆஸ்டின் பேச்சுக்கு ஆளும் தவேகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டமன்றத்தில் அமளி. எப்போது பேச வேண்டும் என்பது முதல்வருக்கு தெரியும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு பதில். ஊழலை பற்றி விஜய் பேசியதால் தான் தவேக ஆட்சிக்கு வந்ததென்றும் விளக்கம். சட்டமன்ற நேரலையை நிறுத்தியது ஏன் என தவேக அரசுக்கு அதிமுக கேள்வி. கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றும் ஐடியாவே இல்லையா என்றும் விமர்சனம். சட்டமன்ற நிகழ்வு நேரலை செய்யப்படவில்லை என திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. உதயநிதி பேச்சு மக்களை சென்றடைவதை தவேக அரசு தடுத்துவிட்டதாகவும் விமர்சனம். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு சட்டமன்றத்தில் இரங்கல். இயக்குநர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் ஆர்பி சௌத்ரி, கே ராஜன் உள்ளிட்டோர் மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம். ஐயா நல்லக்கண் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். என் இனிய தமிழ் மக்களே என்னும் காந்த குரலுக்கு சொந்தக்காரரான இயக்குநர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் தமிழ் திரைத்துறையில் சுமார் 1/2 நூற்றாண்டு காலம் கோலோச்சியவர். அன்னாரது மறைவால் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தில் குதிரை பேரம் என தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. பொதுநல வழக்காக விசாரிக்க முடியாதென கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாநில அரசு தயாரித்து கொடுக்கும் அறிக்கையை அப்படியே படிப்பதுதான் ஆளுநரின் வேலை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. மத்திய அரசுக்கும் தமிழக மக்களின் நலனுக்கும் எதிரான நடவடிக்கை இருந்தால் அது ஏற்கக்கூடியதல்ல என்றும் பேட்டி. ஆளுநர் உரை என்பது இதுக்கு முன்னாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு அரசாங்கம் தயாரித்து கொடுக்கிற அறிக்கையை அப்படியே படிக்கிறது ஆளுநர் அந்த வழக்கமாக இருந்து வந்தது. அதனுடைய அடிப்படையில் அவர் அந்த அறிக்கையை படித்திருக்கிறார். ஆனால் மத்திய அரசுக்கு எதிராகவோ தமிழ் மக்களுக்கு எதிராகவோ எந்த நடவடிக்கையும் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். சட்டமன்றத்தில் தவேகவினர் துதிப்பாடல் பாடுவதாக தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விமர்சனம்.
எல்லா கட்சிகளும் தங்கள் தலைவர்களை துதிப்பாடுவதற்கான இடம் சட்டமன்றம் அல்ல என்றும் குற்றச்சாட்டு. தனி மனித துதி பாடல்களும் தனி கட்சியின் துதி பாடல்கள் மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்கு. ஒரு கட்சியும் அவங்கவுங்க பெருமையும் அவங்கவுங்க கட்சி தலைவர் பெருமையும் பேசுறதுக்கு இந்த சட்டமன்றத்தை நாம பயன்படுத்திக்கிட்டால் இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எனக்கு படல. முதல்வர் விஜயுடன் சௌமியா, அன்புமணி உள்ளிட்ட பாமக எம்எல்ஏக்கள் 4 பேர் சந்திப்பு. தமிழ்நாடு அரசு சார்பில் சமூக நீதி கணக்காய்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி. தவேக ஆட்சிக்கு ஆதரவளித்தது ஏன் என சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகம் நீண்ட விளக்கம். சிபிஎம் நிலைப்பாட்டை திமுகவினரும் திமுக ஆதரவு அறிவுஜீவிகளும் கடுமையாக விமர்சிப்பதாகவும் காட்டம். கட்சி விரோத செயல்களுக்கான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர் சி. மகேந்திரன் என சிபிஐ மாநில செயலர் மு. வீரபாண்டியன் விமர்சனம். தவறுகளை திருத்திக் கொள்ள கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் தவேகவில் இணைந்து விட்டார் என்றும் சாடல். சிங்கம்புணரியில் விவசாயிகள் பேரணி, வணிகர்கள் கடையடைப்பு. சூரப்பட்டியில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்படும் தடுப்பணையை நிறுத்த கோரிக்கை.